2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் இன்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பட்ஜெட் மகிழ்ச்சி மற்றும் ஏமாற்றம் அளிப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருமான வரி உயர்வு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதால் மகிழ்ச்சி எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், விரிவான விவரம். வணக்கம். இந்த மத்திய பட்ஜெட் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் இந்த மத்திய பட்ஜெட்டில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் சில இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டிலே 12 லட்சம் ரூபாய் வரையில் வருவாய்க்கு வரி செலுத்த தேவையில்லை. இதன் மூலமாக மாதம் 1 லட்சம் வரை வருவாய் ஈட்ட நடுத்தர வர்க்கத்தினர் இதுவரை வரியாக செலுத்தி வந்த தொகை கல்வி உள்ளிட்ட செலவுகளுக்காக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார். அதே போல இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கும் அவர் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக கிராமப்புற மக்களை தேடி வேலைவாய்ப்புகள் தேடி நகர்ப்புறங்களுக்கு இடம்பெயர்வது தவிர்க்கப்படும் என்றும் அந்த வகையில் அந்த திட்டமும் வரவேற்பு கொடுப்பதாகவும், காய்கறி மற்றும் நியாயமான விலை கிடைக்கவும் அவற்றின் சாகுபடியை பெருக்கவும் விநியோகத்தை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்ட மாநிலங்களுடன் இணைந்து சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் சில திட்டங்களுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கின்றார். மேலும் மறைமுக வரிகளை பொறுத்தவரையில் செல்பேசி, மின்சார வாகனங்களுடைய பயன்படுத்துவதற்கான லித்தியம் பேட்டரிகள் ஆகியவற்றின் மீதான வரிகள் குறைக்கப்பட்டிருப்பதும் சாதகமான பயன்களை வழங்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எதிர்பார்த்த பெட்ரோல் டீசல் வரிகள் மீதான மறைமுக வரிகள் குறைக்கப்படாதது வருத்தம் அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பல புதிய திட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த திட்டமும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார்.